ஹாய் வணக்கம் நண்பர்களே, சகோதரர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் பேசும் மக்களின் வெப்பானது இது மக்கள் வெப்ரதி. மக்கள் வெப்ரதி நூடாக நான் இன்று உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் ஒன்றை சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னாக்கா, அருமையான ஒரு விடயம் சொல்ல போகிறேன். நண்பர்களே, நீங்கள் யூடியூப் நூடாக சென்று திரைப்படங்களையோ அல்லது தொலைக்காட்சி நாடகங்களை நீங்கள் கண்டு மகிழ்கிறீர்கள் அல்லவா? ஆகையால் அந்த தொலைக்காட்சி நாடகங்களோ அல்லது திரைப்படங்களோ நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய யூடியூப் நூடாக தெளிவாக இருக்காது. என்ன சொன்னாக்கா, ஒரு படம் ஒன்று பார்க்குற டைமில் உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கும். ஆனால் படம் பார்க்குறீங்க, ஆனால் சில நண்பர்கள் படம் பார்த்து கொண்டிருப்பீங்க யூடியூப் நூடாக. ஏதாவது என் படங்களோ இல்லை பாட்டுகளோ இல்லை கவித்துளிகளோ என்னென்றாலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆகையால் அது ஒரு சட்டப்படி கிளியர் இல்லாமல் இருக்கும். சில நண்பர்களே, அந்த கிளியர் ஆக்க வேண்டுமா? உங்களோட யூடியூப்பை கிளியர் ஆக்கி HD குவாலிட்டி, அதாவது சட்டப்படி தெளிவான ஒரு விடயமாக அழகாக பாருங்கள். இப்போ இந்த ஃபோனில் இருக்கிற பாருங்கள், இந்த விடயங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதே போல் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டுமா? நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தர மாதிரி நீங்கள் போயிட்டு அதை ஓகே கொடுத்தீங்கச்சுனாக்கா, அதுக்கப்புறம் HDக்கு நீங்கள் மாற்றிட்டீங்கச்சுன்னா உங்கள்கிட்ட ஃபோனில் யூடியூப்பை ஓப்பன் பண்ண உடனே அதை திறந்த பிற்பாடு நீங்கள் எந்த திரைப்படங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு சட்டப்படி கிளியராக காட்டும். சரி நண்பர்களே, நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன். யூடியூப் நூடாக சென்று யூடியூப்பை நான் ஆன் பண்ணிக்கொள்வோம். யூடியூப்பை ஆன் பண்ணி இப்படி தான் வரும். யூடியூப்பை ஆன் பண்ணிக்கிட்டு சிறுமிகளே கொஞ்சம் சட்டு பொறுத்துக்கொள்ளுங்கள். யூடியூப் ஆன் பண்ண உடனே மேலுக்கு பாருங்கள் 3 புள்ளி, வலது கை பக்கம் 3 புள்ளி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 புள்ளி மேலுக்கு பார்த்தீங்களா? மேலுக்கு இந்த பாருங்கள், நான் சிகப்பு மார்க்குனால் இழுத்து போகின்ற இடங்களை நீங்கள் கண்டுபிடிங்க. ஹோம் தொடக்கம் கடைசியில் 3 புள்ளி, இந்த பாருங்கள் 3 டாட் புள்ளி இருக்குது தெரியுமா? வெள்ளை புள்ளியில் 3 கோடு போட்டு புள்ளி இருக்குது தெரியுமா? அந்த புள்ளியை கையை வச்சுக்கொள்ளுங்க. வைத்தியங்கள்லாம் செட்டிங் வரும். இவ்வாறு வரப்பட்டால் மேலுக்கு இருக்கிற செட்டிங் SETTINGS, இந்த செட்டிங் இந்த பார்த்தீங்களா? இந்த செட்டிங் கிட்ட கையை வைங்க. கையை வச்சுக்கிட்டால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நண்பர்களே, ஜென்டர், வாட்ச் ஒன் டிவி, ப்ரைவேஸ், நோட்டிஃபிகேஷன், கேப்ஷன், அபவுட். நண்பர்களே, மேலுக்கு இருக்கிற ஜெண்டர் GENERAL, ஜென்ரல். சரியா? இந்த ஜென்ரலில் நீங்கள் செய்யுங்க. கையை வச்சுருங்க. இந்த ஜென்ரல் கிட்ட நீங்கள் கையை வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கிட்டால் மேலுக்கு இருக்க பாருங்கள், உங்களுக்கு ஃபோனில் எப்படி தான் இருக்கும். ஆஃபில் லிமிட் மொபைல் டேட்டா அண்ட் ஒன்லி ஸ்ட்ரீம் வீடியோ தான் இருக்கும். அண்ட் வைஃபை HD இந்த எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த எப்படி இருக்கிறத நீங்கள் நினச்சிங்க. இந்த இடத்த நீங்கள் இப்போ லைட்டாக இந்த பொட்டியை போய் கைத்தை வச்சுருங்க. இந்த பொட்டியை, இந்த இருக்கிற பொட்டிக்குள்ள இருக்கிற மார்க்கை இங்கே தட்டி விட்டுங்க. இப்போ க்ரீன் கலருக்கு மாறிடும். ஓகே நண்பர்களே, நீங்கள் ஆட்டோ ப்ளே போடணுமா? அது ஆட்டோ ப்ளே ஓப்பன் பண்ணலாம். இப்போ சில டைமில் யூடியூப்பை ஆட்டோவிலாக பார்த்துக்கொள்ளலாம். இல்லைனாக்கா நீங்கள் குறிப்பிட்ட படங்களை வைத்துக்கொண்டு மற்ற படங்களை ப்ளாக் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையில்லாத படங்களை யூடியூப்பில் போடுவாங்க. நண்பர்களே, தேவையில்லாத படங்கள் கண்ட படங்களை போடுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாம் ஒன்றா வரும். நீங்கள் படம் பார்க்குற மட்டுமா, படம், திரைப்படங்கள், பாட்டுகள் பார்க்கணுமா? அப்போ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் இதை மட்டும் ஆன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. அப்போலேருந்து ஆட்டோ ப்ளே கிடைக்குது. நீங்கள் ஆட்டோ ப்ளே போட்டால் ஆட்டோ ப்ளே போடலாம். நீங்கள் ஆட்டோ ப்ளே தட்டி விடலாம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் மேலே உள்ள இதையும் தட்டி விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அழகாக உங்களோட ஃபோனில் யூடியூப் நீங்கள் திரைப்படம் பார்க்க கிளியராக இருக்குது. நீங்கள் தயவுசெய்து இப்படி இருக்கிறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பட்டன் நீங்கள் இந்த பக்கம் தட்டி விடுங்க, வலது பக்கம் தட்டி விடுங்க. இடது பக்கம் கிளிக் பட்டன் இருக்கிறத வலது பக்கம் தட்டி விட்டுங்கண்டா, அதே போல் இந்த ஆட்டோ ப்ளேயை நீங்கள் இந்த பக்கம் தட்டி விடவும் மேலும் இந்த பக்கம் தட்டி விடவும் மேலும் உங்களுக்கு குறிப்பிட்டால் ஆட்டோ ப்ளேயை நீங்கள் இங்கே க்ரீன் கலர் பார்த்தீங்களா? வலது பக்கம் தட்டி விடலாம், இல்லை இடது பக்கம் தட்டி விடலாம். விருப்பப்பட்டால் தட்டி விடலாம். சரி நண்பர்களே, அதுக்கு பிற்பாடு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு காட்சி ஒன்று எடுத்து காட்டுறேன். பாருங்கள், ஒரு இப்படி தான் வரும். உங்களுக்கு பாருங்கள், அழகாக இருக்கும். உங்களோட தொலைபேசியில் இப்படி தான் வரும். இப்படி வந்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி இப்போ முந்தி யூடியூப் வேறு விதமாக இருந்துச்சு, இப்போ வேறு மாறிக்கொண்டேன்னு இருக்குது. பாருங்கள், கீழே பாருங்கள், இந்த ஒன்று ஆட்டோன்னு பார்த்தீங்களா? நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்படி ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இது ஆட்டோவில் வேலை செய்யாது. உங்களை ஆட்டோவை ஒன் ஆஃப் ஆட்டோன்னு சொன்னால் நீங்கள் இது பார்த்து முடிய ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த இது அதாவது சொல்லப்போனால் ஆட்டோ ஃப்ளைன்னு சொன்னாக்கா இப்போ இந்த மேலே சொல்வதெல்லாம் உண்மையாக ஒரு நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கு தானே? அப்போ அந்த நிகழ்ச்சியை நீங்கள் இது முடிய திருப்பி இன்னொன்று நீங்கள் எடுக்கணும். கையில் தட்டி தான் எடுக்கணும். கையில் நீங்கள் டச் பண்ணி தான் எடுக்கணும். நீங்கள் இந்த இதை போட்டிங்கன்னா இது முடிய அது ஆட்டோவில் போய் கொண்டிருக்கும். இந்த ஒரு நாடகம் பார்க்குறீங்க, அந்த நாடகம் துண்டு காட்சி அடுத்த படிக்கு இன்னொரு ஆட்டோவுக்கு மாறிக்கொள்ளும். சரி நண்பர்களே, அதே போல்
சரி, அதே போல் வந்து ஓட்டோவுக்கு போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் இந்த நாடகம் முடிய வந்து இந்த நிகழ்ச்சிகள் முடிய அதே நிகழ்ச்சி திருப்பி ஓட்டோவில் போய் கொண்டு இருக்கும். அப்படி உங்கள் ஓட்டோ தேவையில்லையா, அப்போ நீங்கள் இருக்கிற இந்த மார்க்கை அங்கிட்டு இடது பக்கம் தட்டி விட்டிங்களா உங்களுக்கு ஓட்டோவில் உலாது இந்த நிகழ்ச்சி முடிய அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சில இது சட்டப்படி கிளியராக இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் வர ஒரு திரைப்படத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, தமிழ் மூவி அதுக்காண்ட பாருங்கள் கொஞ்சம் இருங்க. நான் எடுத்துக்காட்ட ஒரு திரைப்படத்தை வந்து அதுங்க உங்களுக்கு சட்டப்படிக்கு ஒரு தெளிவாக காட்டப்படும். இப்படி உங்களுக்கு வருவதா இந்த மாதிரி விளம்பரங்களை வந்தாக்கா பாருங்கள் நண்பர்கள், இந்த எஸ்கேப் பாட்டு நிற்க தெரியுமா, இந்த ப்ளே மாதிரி இப்படி போகும். எப்படி இருந்தாங்க நீங்கள் ஓட விடாங்க. இந்த மேலுக்கு SKIAT ஸ்கீப் இந்த இடத்துல நீங்கள் தட்டி விட்டுருங்கன்றத உங்களோட வந்து படம் இந்த இப்படி தான் வரும். கிளியராக வந்து உங்களுக்கு சட்டப்படிக்கு உங்களோட படம் வந்து கிளியராக இருக்கும். சரியா, இப்படி சின்னதாக இருக்குதா, அதான் நீங்கள் நினச்சிங்க. நீங்கள் சின்னதாக இருக்குன்னா இந்த பாருங்கள் ஒரு பொட்டி மேலே அடையில இருக்குதுன்னு பொட்டி மேலே அடையில கொடுத்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ யூடியூப்பில். சரி, அதுக்கு நீங்கள் தயவுசெய்து இதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கிளியராக இருக்கும். யூடியூப்பில் உள்ள விடயங்கள் வந்து அழகாக இருக்குது படங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் போய் கொண்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு யூடியூப்பை வந்து தெளிவாக பண்ணிக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, அதே போல் வந்து கண்டு கொண்டீங்க நீங்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கண்டிருப்பீங்க. சேனல்களை கண்டிருப்பீங்க. தயவுசெய்து அதாவது இன்னைக்கு 3 கிளிக் பட்டில் போய்ட்டு தான் அவங்க சொல்லியிருந்தேன். செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல ஜென்ரலில் போயிருங்க. இப்போ இந்த பாட்டில் இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு இந்த பக்கம் தான் இருக்கும். அதை நீங்கள் அனுப்பிச்சிங்க, இந்த பக்கம் ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் இந்த இதை ஒட்டோ கொடுக்க தேவை, நீங்கள் ஒட்டோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட ஒட்டோ கொடுத்துக்கலாம், ஒட்டோவில் மாறிக்கொள்ளும். சரி நண்பர்களே, இது மக்கள் வெப். தேர்ந்தெடுப்போம், தெரிவுபடுத்தி தேர்ந்து கொண்டு உங்களிடம் பகிர்ந்து கொள்வோம். இது மக்கள் வெப் பிரதியை. நண்பர்களே, நான் உங்களுக்கு இன்றைக்கு கொண்டு வந்த அழகான ஒரு டிப்ஸ் வந்து யூடியூப்பை பற்றி. யூடியூப்பினூடாக நீங்கள் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய விடயங்களை வந்து அழகாக திரைப்படங்களோ நாடகங்களோ பார்த்துக்கொள்ளலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போய் கொண்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரி நண்பர்களே, மற்றொரு தகவலுடன் சந்திக்கும் வரை அழகான பிரதிகளை கொண்டு வந்து உங்களிடம் தரும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் தோழனானது மக்கள் வெப் பிரதி நிருபரானது ATM ராஜன் ரஃபி. நன்றி நண்பர்களே, மற்றும் ஒரு தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.